This sermon, God Keeps His Word, was delivered on Sunday evening, January 20th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் God Keeps His Word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். He's gone by, and I am grateful to the one that makes this effort to sing it for me when I come. Sister Angie and Sister Gertie, the Lord bless them. கடந்த நாட்களில் நான் வரும்பொழுது எனக்காக அதை பாடும்படி இந்த பிரயாசத்தை எடுக்கும் சகோதரி ஏஞ்சிக்கும் மற்றும் சகோதரி கிரீட்டிக்கும் நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. When I hear that, it brings back old memories of long ago. Just before leaving the tabernacle, we had a great revival of a complete winter of preaching on the book of the Revelation of the Lord Jesus. நான் அதை கேட்கும் பொழுது நீண்ட காலத்துக்கு முன்பாக பழைய நினைவுகளை அது திரும்ப கொண்டு வருகிறது. ஜெப கூடாரத்தை விட்டு புறப்படுவதற்கு சற்று முன்னர் ஒரு குளிர்காலம் முழுவதும் எங்களுக்கு ஒரு மகத்தான எழுப்புதல் இருந்தது. அதில் கர்த்தராகிய இயேசுவின் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் மேல் பிரசங்கங்கள் இருந்தன. And almost every Sunday night they would sing the song Keep Holding On. Thank you. And I am certainly happy that they sang it again tonight for us. ஏறக்குறைய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவும் அவர்கள் தொடர்ந்து பற்றிக்கொண்டே இருங்கள் என்ற பாடலை பாடுவார்கள். உமக்கு நன்றி சகோதரி கிரீட்டி. அவர்கள் அதை எங்களுக்காக மீண்டுமாக இன்று பாடினார்கள் என்பதற்கு நான் நிச்சயமாய் சந்தோஷமாய் இருக்கிறேன். Sister Angie was saying that she was just a bit hoarse. Well, don't feel lonesome. I am too. சகோதரி கிரீட்டி அவளுக்கு சற்று கரகரப்பா இருந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். சரி, தனிமையாக இருக்கிறதாக உணர வேண்டாம், நானும் கூட இருக்கிறேன். But this morning, after making the people suffer through about a 2.5-hour sermon as one of my miniature types, so I got outside when it was a little wet on the ground, and of course that's the way I get. ஆனால் இந்த காலையில் சுமார் 2.5 மணி நேர பிரசங்கத்தின் மூலம் ஜனங்களை கஷ்டப்படுத்தின பின்னர் அது என்னுடைய மிகச்சிறிய அளவுள்ள விதம். எனவே நான் வெளியே சென்றேன். தரையின் மேல் சற்று ஈரமாக அப்பொழுது இருந்தது. நிச்சயமாக அந்த விதமாகத்தான் எனக்கு ஆகும். But I just love the word, and especially the blessing of the Holy Spirit with the word. And when He is blessing and helping, I just simply can't find a place to stop. So you know how it is. ஆனால் நான் வார்த்தையை நேசிக்கிறேன் மற்றும் விசேஷமாக வார்த்தையோடு பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதத்தை நேசிக்கிறேன். அவர் ஆசீர்வதித்துக் கொண்டும் உதவி செய்து கொண்டும் இருக்கும் பொழுது வெறுமனே சாதாரணமாக நிறுத்துவதற்கு ஒரு இடத்தை கண்டுபிடிக்கவே என்னால் முடிகிறதில்லை. ஆகவே அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். Now, maybe not quite so long tonight that I wish to speak because of being a little hoarse, but depending on God for our blessings and for His spiritual help that we vitally need in our lives. இப்பொழுது ஒரு கால் இன்றிரவு நான் பேச விரும்புவது அவ்வளவு நீண்டதா இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் ஒரு சிறு கரகரப்பா இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் நம்முடைய ஜீவியங்களில் முக்கியமாக நமக்கு தேவையான அவருடைய ஆவிக்குரிய உதவிக்காகவும் தேவன் பேரில் சார்ந்து கொண்டிருக்கிறேன். And now, as Brother Neville has announced with his program, on his program rather, and I wish that every listener would listen to that program. இப்பொழுது சகோதரன் நெவில் அவருடைய நிகழ்ச்சி நிரலோடு சொல்ல போனால் அவருடைய நிகழ்ச்சி நிரலை அறிவித்திருக்கிறார். அதை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And now he doesn't tell me to say this,
but I never was so blessed in listening to a program as I was this last Saturday. How many heard that message? That was a masterpiece. இப்பொழுது இதை கூறும்படி அவர் என்னிடம் கூறவில்லை. ஆனால் ஒரு நிகழ்ச்சியை கேட்டதில் கடந்த சனிக்கிழமை நான் கேட்டது போன்று இவ்வளவாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதே இல்லை. எத்தனை பேர் அந்த செய்தியை கேட்டீர்கள்? அது ஒரு சிறந்த வேலைப்பாடா இருந்தது. WLRP 9 o'clock until 9:30 each Saturday morning, the Neville Trio. WLRP 9 to 9:30 மணி வரை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையிலும் மூவருடைய நெவிலின் நிகழ்ச்சி இருக்கும். And I was speaking to the brother who takes the recordings, Brother Leo, which is in the room, and he was so carried away with it that he said, "Say, who's this preacher?" He had the radio on. அந்த அறையில் இருக்கின்ற பதிவாவதலை செய்யும் சகோதரன் லியோவிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் அதனோடு அவ்வளவாய் உணர்ச்சியூட்டப்பட்டு, அதாவது அவரை அறியாமலேயே அவர் யார் இந்த பிரசங்கியார் என்றார். அவர் வானொலியில் கேட்டுக் கொண்டிருந்தார். And Brother Gene or some of them said, "It's Brother Neville, this is his time." And it really was wonderful. Not only that, but everyone. சகோதரன் ஜீனும் அல்லது அவர்களில் சிலரும் இது சகோதரன் நெவில், இது அவருடைய நேரம் என்று கூறினார்கள். அது உண்மையாகவே அற்புதமாய் இருந்தது. அது மட்டுமல்ல, ஆனால் ஒவ்வொருவருக்குமே. I tell you the reason I love to hear Brother Neville speak, not mainly because he's a good preacher, but because I know that he lives what he preaches. And I would rather you would live me a sermon than preach me one. It'll be more effective. சகோதரன் நெவில் பேசுவதை கேட்க நான் விரும்புகிறதற்குள்ள காரணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். முக்கியமாக அவர் ஒரு நல்ல பிரசங்கியார் என்பதற்காக அல்ல, ஆனால் அவர் என்ன பிரசங்கிக்கிறாரோ அதன்படி அவர் ஜீவிக்கிறார் என்று நான் அறிந்துள்ள காரணத்தினால்தான். நீங்கள் எனக்கு ஒரு பிரசங்கத்தை செய்வதை காட்டிலும் நீங்கள் எனக்கு ஒரு பிரசங்கமாகவே ஜீவிப்பதையே நான் விரும்புவேன். அது அதிக பலனுள்ளதா இருக்கும். And now I have had it announced that I would speak on tonight for a few moments. God keeps His word. And this morning I was speaking on the impersonation of Christianity. நான் இப்பொழுது அறிவித்திருக்கிறேன், இன்றிரவு ஒரு சில வினாடிகளுக்குள்ளாக தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்பதன் பேரில் நான் பேசுவேன் என்று அது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த காலையில் நான் கிறிஸ்தவத்தின் ஆள்மாறாட்டம் என்பதன் பேரில் பேசிக் கொண்டிருந்தேன். And now the Lord add His blessings now as we read His word. And I want to read from several places in the scripture, at least 3, or maybe quote some more. Because it's the word that we're speaking about. இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையை வாசிக்கையில் கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை இப்பொழுது கூட்டுவாராக. நான் வேத வார்த்தையில் பல இடங்களிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். குறைந்தது 3 அல்லது இன்னும் அதிகமாக குறிப்பிடலாம். ஏனென்றால் நாம் பேசிக்கொண்டிருப்பதே வார்த்தையை பற்றி தான் இருக்கிறது. In the last book of the Bible, the book of Revelation, after the complete Bible has been being finished, here was the message to the church at the 22nd chapter of Revelation and beginning with the 17th verse. வேதாகமத்தின் கடைசி புத்தகத்தில் வெளிப்படுத்திய விசேஷ புத்தகம் முழு வேதாகமும் முடிந்த பின்னர் இங்கே சபைக்கு ஒரு செய்தி இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் முதல். And the Spirit and the bride say, "Come, and let him that is the thirst say, Come. Let him that heareth say, Come, and let him that is the thirst come, and whosoever will, let him take of the waters of life freely." ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். For I testify unto every man that heareth the words of the prophecy of this book, if any man shall add unto these things, God shall add unto him
the plagues that are written in this book. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். And if any man shall take away from the words of this book, of this prophecy, God shall take away his part out of the book of life and out of the holy city and from the things that are written in the book. ஒருவர் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். He that testifies these things saith, surely I come quickly. Amen. Even so come Lord Jesus. The grace of our Lord Jesus Christ be with you all. Amen. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். And then over in St. John, the 12th chapter of St. John, and beginning with the 39th verse. பின்னர் பரிசுத்த யோவானில் பரிசுத்த யோவான் 12ஆம் அதிகாரம் 39வது வசனம் முதல். Therefore they could not believe because Isaiah said again, He has blinded their eyes and hardened their hearts, that they should not see with their eyes, nor understand with their hearts, and be converted, and I should heal them. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். And then in St. Matthew, the 24th chapter, and in the 35th verse, Jesus speaking. பின்னர் பரிசுத்த மத்தேயுவில் 24ஆம் அதிகாரம் மற்றும் 35வது வசனத்தில் இயேசுவானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Heavens and earth shall pass away, but my word shall never pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. And in Galatians 1:8, though we are an angel from heaven preach any other gospel unto you than that which you have received, let him be unto you accursed. மற்றும் கலாத்தியர் 1:8, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். Now let us bow our heads just a moment for a word of prayer. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை அப்படியே ஒரு வினாடி ஒரு ஜெப வார்த்தைக்காக வணங்குவோமாக. Our God, we come to thee in the name of thy beloved Son who has bid us to come, saying, ask the Father anything in my name, I'll do it. எங்கள் தேவனே, என் நாமத்தினால் பிதாவை எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று கூறி வரும்படியாக எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிற உம்முடைய நேசகுமாரனுடைய நாமத்தில் நாங்கள் உம்மிடத்திற்கு வருகிறோம். So we come in Jesus' name to first repent of our own sins and our shortcomings, and to ask thee to cleanse us from all of our iniquity, and to purge our thinking, that we will think upon the things that are right and pertaining to the kingdom of God. எனவே நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் முதலாவதாக எங்களுடைய சொந்த பாவம் மற்றும் எங்களுடைய குறைபாட்டிற்கு எங்களுடைய எல்லா அக்கிரமத்திலிருந்தும் எங்களை கழுவவும் எங்களுடைய சிந்தனைகளை சுத்திகரிக்கவும், அதாவது சரியான காரியங்களின் மேலும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றினதுமான காரியங்களின் மேல் நாங்கள் சிந்திக்கவும் உம்மை கேட்கும்படி நாங்கள் வருகிறோம். And may our thoughts be tonight on something that would better the kingdom of God and would better the people
that are in the kingdom. இன்றிரவு எங்களுடைய சிந்தனைகள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஏதோ மேலான காரியமாயும் அந்த ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களை மேலாக ஆக்கக்கூடியதாகவும் இருப்பதாக. And may our hearts be purged from all foul things. We desire to walk upright before Thee with clean hands and a pure heart. And oh, God alone can do this. எல்லா அசுசியான காரியங்களில் இருந்தும் எங்களுடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. உமக்கு முன்பாக நாங்கள் நேர்மையுள்ளவர்களாகவும் சுத்தமான கரங்களோடும் ஒரு களங்கமற்ற இருதயத்தோடும் நடக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஓ, தேவன் மட்டுமே இதை செய்ய முடியும். And we pray, Father, to cleanse our hands and purify our hearts. Wash us in the waters of separation from the things of the world by the word. பிதாவே, எங்கள் கரங்களை சுத்தமாக்கவும் எங்கள் இருதயங்களை களங்கமற்றதாக ஆக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையினால் உலகத்தின் காரியங்களில் இருந்து தீட்டு கழிக்கும் ஜலத்திலே எங்களை கழுவி அருளும். And may through the word, Thou hast said you are clean through the word. And we pray that the word will search deep into all of our hearts tonight and will cleanse us from any disbelief, that may our heart be renewed in the Holy Spirit. வார்த்தையின் மூலமாக நீர் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறீர். இன்றிரவு எங்களுடைய எல்லா இருதயங்களுக்குள்ளும் வார்த்தையானது ஆழமாய் ஆராயும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எந்த அவிசுவாசத்தினின்றும் சுத்திகரித்து எங்களுடைய இருதயம் பரிசுத்த ஆவிக்குள் புதுப்பிக்கப்படுவதாக. And may He bring to us tonight those things which would be profitable to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு லாபமாய் இருக்கின்றதான அந்த காரியங்களை இன்றிரவு அவர் தாமே எங்களிடம் கொண்டு வருவாராக. Help those, Lord, who are feeble along the way, finding difficult in believing the word. பாதையினூடாக பலவீனமாயுள்ளவர்களுக்கும் வார்த்தையை விசுவாசிப்பதில் கடினப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் உதவி செய்யும் கர்த்தாவே. And oh God, in this dark and treacherous hour that we are living, and as we look ahead for the world crises, we see only darkness ahead. And Thou hast said, look up when these things begin to happen, for our redemption is drawing nigh. ஓ தேவனே, நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இருளான நம்பிக்கை துரோகமான வேளையிலே உலக பிரச்சனைகளுக்காக நாங்கள் முன்னோக்கி பார்க்கையிலே நாங்கள் இருள் மட்டும்தான் முன்னிற்கிறதை காண்கிறோம். இந்த காரியங்கள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது எங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் ஏறெடுத்து பாருங்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர். And may we be exhorted tonight and by the Holy Spirit to take this to heart, to look up in the face of the God of heaven who has promised our redemption at this time. And as John on the isle prayed, even so come Lord Jesus. இந்த நேரத்திலே எங்களுடைய மீட்பை வாக்களித்திருக்கிற பரலோகத்தின் தேவனின் முகத்தை நோக்கி பார்க்கவும் பரிசுத்த ஆவியினாலே இருதயத்திற்குள்ளாக இதை ஏற்றுக்கொள்ளவும் இன்றிரவு நாங்கள் போதிக்கப்படுவோமாக. பத்மு தீவிலே யோவான் ஜெபித்தது போல கர்த்தராகிய இயேசுவே வாரும். And we pray that you'll grant these things to us tonight and heal all that are sick and afflicted and comfort the saints, call sinners to repentance. இந்த காரியங்களை இன்றிரவு நீர் எங்களுக்கு அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியாயும் பாதிக்கப்பட்டுள்ள யாவரையும் சுகப்படுத்தும், பரிசுத்தவான்களை ஆறுதல் படுத்தும், பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழையும். And renew all of us that we would go from here tightening on the full armor of God to go forth as soldiers prepared for the battle that lays before us. தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் இறுக்கி கட்டிக்கொண்டு முன்பாக இருக்கின்ற யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்ட போர் வீரர்களைப் போன்று இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு போகும்படியாய் எங்கள் எல்லோரையும் புதுப்பியும். Now as we have gathered tonight, each in prayer,
and the banner over us, the morning star leading the way, and the host of the enemy has encamped also. And their great challenger comes out and makes his boast, saying that these days of miracles is past. இப்பொழுது இன்றிரவு நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபத்திற்காக கூடி வந்திருக்கையில் கொடி எங்கள் மேல் பறக்க விடிவெள்ளி நட்சத்திரம் பாதைகளை நடத்தி கொண்டு போவதாக சத்ருவின் சேனையும் கூட வளைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பெரிய சவாலிடுபவன் வெளியே வந்து இந்த அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று கூறி அவனுக்கு பெருமையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். But oh God, raise to us a David, a warrior, a challenger, and may that spirit dwell in every heart richly, for we asked it in Christ's name. Amen. ஆனால் ஓ தேவனே, எங்களுக்கு ஒரு தாவீதை, ஒரு யுத்த வீரனை, ஒரு சவாலிடுபவனை எழுப்பும். அந்த ஆவியானது ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் மிகுதியாய் வாசம் பண்ணுவதாக நாங்கள் இதை கிறிஸ்துவினுடைய நாமத்திலே கேட்கிறோம். ஆமென். In approach to this most vital subject, and it is not aimed to anyone's belief or to upset or to disturb or to make enemies. It is only meant for the gathering and the uniting of the people of God together. இந்த மிக முக்கியமான பொருளை அணுகுகையில் இது வேறு எவரின் விசுவாசத்தை நோக்கியோ அல்லது புரட்டவோ அல்லது தொந்தரவு கொடுக்கவோ அல்லது விரோதியை உண்டாக்கவோ இல்லை. தேவனுடைய ஜனங்களை கூட்டவும் ஒன்று சேர்த்து இணைக்கவும் மட்டுமே இது இருக்கிறது. And the reason that I have chosen to speak this to the tabernacle tonight is because of the condition of time that we're living. இன்றிரவு இந்த ஜெபக்கூடாரத்தில் இதை நான் பேசும்படி தெரிந்து கொண்டதற்கு காரணம் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தின் நிலைமையாய் இருக்கின்ற காரணத்தினால்தான். I believe that we are at the beginning of something that the whole world is aware that's fixing to happen. Amen. சம்பவிக்க போகிறது என்று முழு உலகமும் எச்சரிக்கையா இருக்கின்ற ஏதோ காரியத்தின் துவக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். No one seems to be able to put their finger just on it, but yet we know something's fixing to take place. It's not only here, it's everywhere. ஒருவராலும் அவர்களுடைய விரலை அதன் மேல் வைக்க கூடாதது போன்று தோன்றுகிறது. ஆனால் அப்படி இருந்தும் ஏதோ காரியம் சம்பவிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று நாம் அறிவோம். அது இங்கே மட்டுமல்ல, அது எல்லா இடத்திலும் இருக்கிறது. And I think that it would be most appropriate tonight if we would take this time while the people are gathered together to speak something that would be of a vital importance to embetter, to cause us to understand and to equip us with a better understanding of Christ and of the gospel and the time that we are living. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தையும் கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் பற்றின ஒரு மேலான புரிந்து கொள்ளுதலை நாம் உடையவர்களாய் இருக்க, மேலாய் அறிந்திருக்க, நாம் புரிந்து கொள்வதற்கு காரணமாய் இருக்க, இன்றியமையாத முக்கியமாய் இருக்கக்கூடிய ஏதோ காரியத்தை பேசுவதற்கு ஜனங்கள் ஒன்று கூடி சேர்ந்து வந்திருக்கையில் இன்றிரவு இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். Now to start with, I wish to say this, that not long ago I was in a Lutheran seminary, and the Lutheran brethren said to me, after they had wrote me a letter of very harsh criticism, the dean. இப்பொழுது துவக்கமாக நான் இதை கூற விரும்புகிறேன். அதாவது அதிக நாட்களுக்கு முன்பல்ல, நான் ஒரு லூத்தரன் குருமார் பள்ளியில் இருந்தேன். லூத்தரன் சகோதரர்கள் அவர்கள் ஒரு மிக கடினமான குறை கூறும் கடிதத்தை அந்த தலைவரால் எனக்கு எழுதின பிறகு என்னிடத்தில் இதை சொன்னார்கள். And speaking and telling me things that
that I was a soothsayer and many evil things which really they could not prove because I said the devil could not heal. நான் ஒரு குறி சொல்லுகிறவன் என்றும் இன்னும் அநேக பொல்லாத காரியங்களை என்னிடத்தில் பேசிக்கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருந்தனர். அவர்களால் அதை உண்மையாகவே நிரூபிக்க முடியவில்லை, ஏனென்றால் பிசாசினால் சுகமளிக்க முடியாது என்று நான் கூறியிருந்தேன். Now if the devil can heal, he is a creator. And a creator there's only one, and that is God. The devil cannot create. இப்பொழுது பிசாசினால் சுகப்படுத்த முடியும் என்றால் அவன் ஒரு சிருஷ்டிகர்த்தனாய் இருக்கிறான் மற்றும் ஒரு சிருஷ்டிகர்த்தர் அங்கே ஒரே ஒருவர் தான் இருக்கிறார், அது தேவனாய் இருக்கிறது. பிசாசினால் சிருஷ்டிக்க முடியாது. The devil is not even omnipresent. He can only be at one place at a time. His demons are present everywhere, but God is omnipresent. Amen. The devil can only be present at one place. பிசாசானவன் சர்வ வியாபியும் அல்ல, அவனால் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். அவனுடைய பொல்லாத ஆவிகள் எல்லா இடத்திலும் இருக்கின்றன, ஆனால் தேவனோ சர்வ வியாபியா இருக்கிறார். பிசாசினால் ஒரு இடத்தில் மட்டுமே இருக்க முடியும். God is omnipotent. The devil has a limited power. That is, as long as he can throw his bluff in. And the only legal thing that he has is to turn you back to the dust of the earth. That's the only thing that he has. And that's still with the blessing of God, by the promise of God for the resurrection. தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிசாசுக்கு ஒரு வரம்புக்குட்பட்ட வல்லமை தான் இருக்கிறது. அது என்னவென்றால் அவனுடைய பொய்யானவர்களை கூறும் ஏமாற்றங்களை அவனால் எரிந்து கொண்டிருக்கும் வரைக்கும் தான். அவனுக்கு இருக்கின்ற ஒரே சட்ட ரீதியான காரியம் உன்னை திரும்பவும் பூமியின் தூளாக ஆக்குவதே ஆகும். அந்த ஒரு காரியத்தை மாத்திரமே அவன் உடையவனாயிருக்கிறான். அது அப்படி இருந்தாலும் உயிர்த்தெழுதலுக்கான தேவனுடைய வாக்குத்தத்தமாயும் தேவனுடைய ஆசீர்வாதமாயும் இருக்கிறது. So God is the only creator, and God is the only one who can build cells, and cells is creation, and creation only comes by God. So God is the only healer, and there is no other healing but divine healing. Amen. எனவே தேவன் ஒருவர் மாத்திரமே சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறார். தேவன் ஒருவரால் மட்டுமே உயிரணுக்களை படிப்படியாக உருவாக்க முடியும். உயிரணுக்கள் சிருஷ்டிப்பாயிருக்கிறது. சிருஷ்டிப்பு தேவனால் மட்டுமே வருகிறது. எனவே தேவன் ஒருவர் மட்டுமே சுகமளிப்பவராயிருக்கிறார். தெய்வீக சுகத்தை தவிர அங்கே வேறெந்த சுகமளித்தலும் கிடையாது. We have famous doctors who can set a bone, but God heals. We have doctors who can cut appendix out or remove a growth, which is only the right thing to do. But who does the healing? God does the healing, for He is the only creator. ஒரு எலும்பை பொருத்தக்கூடிய பெயர் பெற்ற வைத்தியர்கள் நமக்கு இருக்கிறார்கள், ஆனால் தேவன் சுகமளிக்கிறார். குடல்வால் வளர்ச்சியை வெட்டி அல்லது ஒரு சதை வளர்ச்சியை வெட்டி எடுக்கக்கூடிய வைத்தியர்கள் நமக்கு இருக்கிறார்கள். செய்யக்கூடிய சரியான ஒரே காரியம் அதுதான். ஆனால் சுகமளிப்பது யார்? தேவனே சுகமளித்தலை செய்கிறார். ஏனென்றால் அவர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறார். Now, and he said, what of us Lutherans? Do you think that you consider us Christians? I said, most certainly. இப்பொழுது மற்றும் அவர், லூத்தரன்களாகிய நம்மால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எங்களை கிறிஸ்தவர்கள் என்று கருதுகிறதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்றார். நான் மிகுந்த நிச்சயமாக என்றேன். I said the kingdom of God has been like a man that planted his corn in a field. And of a morning he went out and he looked, and there was the two little blades that come up in the early spring. And the farmer said, look at my cornfield. நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் தன்னுடைய விதையை ஒரு வயலில் விதைத்த ஒரு மனிதனை போன்றிருக்கிறது. ஒரு நாள் காலை அவன் போய் அவன் பார்த்தபோது அங்கே இரண்டு சிறிய கதிர்கள் வசந்த கால துவக்கத்தில் மேலே வந்திருந்தன. விவசாயியோ என்னுடைய வயலை பாருங்கள் என்றான். Now did he have corn? Potentially he did, but not in the ear. இப்பொழுது அவனுக்கு தானியம் கிடைத்ததா? மறைமுகமாக அவன் உடையவனாயிருந்தான், ஆனால் கதிர்கள் அல்ல.
Now, it's just like if I gave you, you asked me for an oak tree and I gave you an acorn. Potentially, you have the oak tree because the oak tree is in the acorn. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்தது போன்று நீங்கள் என்னிடத்தில் ஒரு ஓக் மரத்தை கேட்டீர்கள். நான் உங்களுக்கு ஒரு கருவாலி கொட்டையை கொடுத்தேன். மறைமுகமாக நீங்கள் அந்த ஓக் மரத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஓக் மரமானது கருவாலி கொட்டையில் இருக்கிறது. And then in the grain of corn you do have the corn, but yet it's just potentially. You have the grain. அப்படியானால் தானிய மணியில் உங்களுக்கு தானியம் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் அது மறைவாக இருக்கிறது. நீங்கள் தானியத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். Now the farmer said, "Look at my corn patch. Isn't it beautiful? My corn." He called it corn, yet it was in the shoots. இப்பொழுது விவசாயி என்னுடைய தானிய விளைச்சலை பாருங்கள், அது அழகாக இருக்கிறது அல்லவா, என்னுடைய தானியம் என்றான். அவன் அதை தானியம் என்று அழைத்தான், இருந்தாலும் அது முளை கிளம்பியதில் இருந்தது. By and by that corn stalk grew till it became a tassel. The tassel is where the pollen comes, or the pollen falls from the tassel, which causes the breeding of the corn, the sex between the male and female. சீக்கிரத்தில் அந்த தானியம் தண்டு வளர்ந்து அது ஒரு பட்டுக்குஞ்சமாக ஆகிறது. அந்த பட்டுக்குஞ்சத்தில் மகரந்த பொடி வருகிறது, அல்லது பட்டுக்குஞ்சத்திலிருந்துதான் மகரந்த பொடி விழுகின்றது. அதுதான் தானிய பெருக்கத்திற்கு காரணமாயிருக்கிறது. ஆண் பெண்ணுக்கு இடையே உள்ள இனச்சேர்க்கையாயிருக்கிறது. Now what if the tassel should look back and say to the leaf, "Now I have nothing to do with you. You are not even in the picture. I am a different thing. I am the tassel. I'm the one that's recognized. You have nothing to do to it." இப்பொழுது பட்டுக்குஞ்சம் திரும்பி பார்த்து இலையிடம், இப்பொழுது எனக்கு உன்னோடு எந்த வேலையும் இல்லை, நீ காட்சியிலே கூட இல்லை, நான் ஒரு வித்தியாசமான காரியம், நான் பட்டுக்குஞ்சமாக இருக்கிறேன், அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட ஒன்றாக நான் இருக்கிறேன், உனக்கு அதனோடு எந்த வேலையும் கிடையாது என்று கூறினால் என்னவாயிருக்கும்? But yet without the leaf the corn cannot pull, because the tassel drops into the leaf and there's where the ear springs from. And the same light that's in the leaf is also in the tassel. ஆனால் இருந்த போதிலும் இலை இல்லாமல் தானியம் மகரந்த பொடியாக முடியாது. ஏனென்றால் பட்டுக்குஞ்சம் இலைக்குள்ளாக விடுகிறது, அங்கிருந்துதான் கதிர்கள் உற்பத்தியாகின்றது. இலையில் இருக்கின்ற அதே ஜீவன் தான் பட்டுக்குஞ்சத்திலும் இருக்கிறது. By and by comes an ear, and the ear comes on the grain, and then the grain says to the tassel, "I have nothing to do with you. You're not even in the picture." But if it hadn't been for the tassel, there'd have been no grain. சீக்கிரத்தில் ஒரு கதிர் வருகின்றது, அந்த கதிர் மேலே வருகின்றது, தானியம். பின்னர் தானியம் பட்டுக்குஞ்சத்திடம், எனக்கு உன்னோடு எந்த வேலையும் இல்லை, நீ காட்சியில் கூட இல்லை என்று கூறுகிறது. ஆனால் அது பட்டுக்குஞ்சமாக இல்லாமல் இருந்தால் அங்கே தானியமே இருந்திருக்காது. So the thing is the little stalk was the Lutheran revival, and the tassel was the Methodist revival, and the ear is this revival. ஆக அந்த காரியம் என்னவென்றால், அந்த சிறிய தண்டானது லூத்தரன் எழுப்புதலாயிருந்தது, பட்டுக்குஞ்சம் மெத்தோடிஸ்ட் எழுப்புதலாயிருந்தது, கதிர் இந்த எழுப்புதலாயிருக்கிறது. But altogether the same spirit, the same life that was in the little stalk of corn to begin with is the same life that is in the grain. ஆனால் எல்லாமாக சேர்ந்து அதே ஆவி, அந்த சிறிய தானிய தண்டிலிருந்த அதே ஜீவன் அதனோடு துவங்குகையிலே தானியத்தில் இருக்கிற அதே ஜீவனாயிருக்கிறது. Now the only thing that the Pentecostal, I mean the real Pentecostal, not the so-called, but the real Pentecostal message is nothing but a restoration of the same thing that went into the ground that's been packed through the Lutheran, Methodist, Baptist, Presbyterian. Amen. Now it just comes to an ear. இப்பொழுது பெந்தேகோஸ்துகளிடம் உள்ள ஒரே காரியம், நான் பெந்தேகோஸ்தை என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களை அல்ல, உண்மையான பெந்தேகோஸ்தாவை கூறுகிறேன். ஆனால் உண்மையான பெந்தேகோஸ்தே செய்தியானது லூத்தரன், மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிட்டேரியன்
இவர்களினூடாக கடந்து சென்று பூமிக்குள்ளாக சென்ற அதே காரியம் திரும்ப அளிக்கப்படுவதே இல்லாமல் வேறொன்றுமில்லை. புரிகிறதா? இப்பொழுது அது சரியாக ஒரு கதிருக்கு வந்திருக்கிறது. And now, as bad as I hate to make this statement, there has been some fungus growing on it. And you farmers know what that is. It's something that imitates the ear. நான் இதை சொல்வதற்கு நான் எவ்வளவாய் வெறுக்கிறது போல அங்கே அதன் மேல் சில காளான்கள் வளர்ந்து கொண்டிருந்தது. விவசாயிகளாகிய உங்களுக்கு அது என்ன என்று தெரியும். அது ஏதோ கதிரை போன்றே காணப்படும். Now, that's what we're wanting to cut at tonight, because if you don't pull it off your corn, it'll cause the whole patch to go bad. இப்பொழுது இன்றிரவு நாம் அதைத்தான் வெட்டியெடுக்க விரும்புகிறோம். ஏனென்றால் நீங்கள் அதை உங்கள் தானியத்தின் மேலிருந்து நீக்கவில்லை என்றால் அது அந்த முழு விளைச்சலையே பாதிக்க காரணமாயிருக்கும். So that is one thing I wish to make clear, that the people of all denominational churches, as they have come up to great times, it's been the maturing. ஆக அந்த ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது அந்த ஜனங்களின் எல்லா ஸ்தாபன சபைகளும் அவைகள் மகத்தான நேரங்களினூடாக வந்து கொண்டிருக்கையில் அது முதிர்ச்சி அடைந்து கொண்டே வந்தது. And now the church is in the seed, and it's got to bring forth the same thing that went into the ground. So it's just a fully matured church that we're living in. இப்பொழுது சபையானது விதையில் இருக்கிறது. நிலத்திற்கு அடியில் சென்ற அதே காரியத்தை அது வெளிக்கொண்டு வந்தாக வேண்டும். ஆகையினால் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற சபையானது ஒரு முழுவதுமான முதிர்ச்சி அடைந்த சபையாக இருக்கிறது. And one part cannot say thus to the other part, for they lived good in their day, and they were the corn patch in God's sight. So we do not wish to belittle anyone. ஒரு பகுதி அந்த விதமாக இன்னொரு பகுதியிடம் கூற முடியாது. ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய நாளில் நன்றாய் ஜீவித்தனர். அவர்கள்தான் தேவனுடைய பார்வையில் தானிய வகையிலாய் இருந்தார்கள். எனவே நாம் யாரையும் குறைவுபடுத்த விரும்பவில்லை. But there has been some teachings today, especially on famous worldwide broadcasts, that has been belittling the Word of God and saying that God dwells in a church and not the Word. ஆனால் இன்றைக்கு அங்கே பல போதகங்கள் இருக்கின்றன. விசேஷமாக உலகமெங்கும் உள்ள பிரசித்தி பெற்ற வானொலி பரப்பில் தேவனுடைய வார்த்தையை குறைவுபடுத்தி தேவன் ஒரு சபையில் வாசம் செய்கிறார், வார்த்தையில் அல்ல என்று கூறுகிறார்கள். I heard one of the famous teachers a few evenings ago said, "Where did you get your Bible?" I suppose that it was God taking a notion to write you a Bible up in heaven and give it to some little angels, and they come down through the quarters of heaven and presented it to you people. ஒரு சில சாயங்காலங்களுக்கு முன்னர் பெயர் பெற்ற உபதேசியார்களில் ஒருவருடைய பேச்சை கேட்டேன். அதில் நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை எங்கிருந்து பெற்றீர்கள்? தேவன் ஒரு நோக்கம் கொண்டவராய் இருந்து பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு வேதாகமத்தை எழுதி அதை ஏதோ ஒரு சிறிய தூதர்களிடத்தில் கொடுக்க அவர்கள் அதை பரலோகத்தின் தாழ்வாரங்களினூடாக கீழே வந்து ஜனங்களாகிய உங்களுக்கு அதை வழங்கினர் என்று நான் நினைக்கிறேன் என்றார். And said that no one could live the teaching of the Bible, and it wasn't exactly authentic. And they claimed to be the first beginning of church. அதாவது வேதாகமத்தின் உபதேசத்தில் ஒருவராலும் ஜீவிக்க முடியாது, அது ஒன்றும் சரியாக அப்படியே நம்பத்தக்கதல்ல என்றார். முதலாவது சபையின் துவக்கமாய் இருக்க அவர்கள் உரிமை கோருகிறார்கள். Now those people, now that go to that church, are men and women like we are. And they love and eat and drink. And is there any way to stop it? Not when the Bible says it's going to be this way. And it's right. இப்பொழுது அந்த சபைக்கு போகின்ற அந்த ஜனங்கள் நம்மை போன்ற புருஷர்களும் ஸ்திரீகளுமாயிருக்கிறார்கள். அவர்கள் நேசிக்கிறார்கள், புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள். அதை நிறுத்த அங்கே ஏதாவது வழி இருக்கிறதா? வேதாகமும் அது இந்த வழியா இருக்க போகிறது என்று கூறுவதனால் அல்ல, அது சரியா இருக்கிறது. But to